Grade 12 State Board Unit number 13 Organic Nitrogen Compounds உடைய MCQ பார்த்துட்டு இருக்கோம். Part 3 Question number 18 Which one of the following is most basic அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன வீடியோவில் நம்ம பெசிசிட்டி பற்றி பார்த்துருப்போம். இப்போ அனிலின் ஆர் அமீன்ஸில் நமக்கு எப்படி பெசிசிட்டி வருதுன்னா நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய இந்த லோன் பேரை அது டொனேட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா லூயிஸ் பேஸ்னா எலக்ட்ரான் டோனார்ஸு. அப்போ இதை டொனேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஆர் குரூப்ஸ் வருது இல்லையா? ஸோ அந்த ஆர் குரூப்ஸ் நமக்கு இருக்கிற எலக்ட்ரான் டொனேட்டிங்காக இருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக டொனேட் ஆகும். இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த 4 காம்பவுண்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், டைக்ளோரோ அனிலின் கொடுத்துருக்காங்க. ஸோ அனிலின்னா ஃபஸ்ட் என்னது NH2, இதில் என்னது 2,4 டைக்ளோரோ. ஸோ இங்கேயும் Cl இங்கேயும் Cl, ரைட். அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா 2,4 டைமெத்தில் அனிலின். இங்கேயும் நீங்கள் NH2, இங்கே நமக்கு 2,4 டைமெத்தில், இங்கேயும் ஒரு CH3, இங்கேயும் ஒரு CH3. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் 2,4 டைநைட்ரோ அனிலின். இது நம்ம 2,4 டைநைட்ரோ அனிலின் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம் அகைன், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம். இங்கேயும் NO2, அகைன் இங்கேயும் NO2. அடுத்து டைப்ரோமோ அனிலின். சாரி, ப்ரோமோக்கு NO2 போட்டேன். இங்கே நமக்கு என்ன வந்துடும்? Br. சரியா? ஸோ 4மே நம்ம இங்கே வரைஞ்சாச்சு. இப்போ இதோடைய எஃபெக்ட் பாருங்கள். இப்போ இந்த என் மேலே இருக்கக்கூடிய இந்த லோன் பேட் டொனேட் ஆகணும்னா நமக்கு எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? டுவர்ட்ஸ் திஸ் பாண்ட், அதாவது இந்த பாண்டில் புஷ் ஆகணும், எலக்ட்ரான் உள்ளே வரணும், ரைட்டா? இப்போ குளோரின் பாருங்கள், இதில் என்ன நமக்கு +R இருக்கும், இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? பார்ஷியலி -I நமக்கு இருக்கும். ஸோ அந்த -I டாமினேட் பண்ணும். அப்போ என்ன பண்ணாது? எலக்ட்ரான் டொனேட்டிங்காக இருக்காது. அண்ட் NO2 நமக்கே தெரியும், இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும்போது நைட்ரஜன் மேலே இருக்க எலக்ட்ரான் உள்ளே தான் வருமே தவிர வெளியே போகாது. அப்போ இதுவும் கிடையாது, ரைட். ஸோ பிஆர்லேயே நமக்கு என்ன இருக்கும்? -I எஃபெக்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? இதுவும் பார்ஷியலாக எலக்ட்ரான் இழுக்க தான் செய்யும். அப்போ இதுலேயும் நமக்கு ஆன்சர் வராது, அண்ட் இதுவும் நமக்கு ஆன்சர் வராது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எலக்ட்ரான் இது சிம்பிளான ஃபார்முலா தான்ப்பா. அந்த பெசிசிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும்னா பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பெசிசிட்டி இன்க்ரீசஸ். இதே அப்படியே ஆப்போசிட் எழுதிக்கோங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வர வர என்ன ஆயிரும்? பெசிசிட்டி நமக்கு குறையும். அப்போ இங்கே தான் நமக்கு என்ன இருக்குது? I குரூப், R குரூப் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த 2 பக்கமும் நமக்கு டொனேட் ஆகும். அப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும்? நைட்ரஜனில் இந்த பாண்ட் மூலமாக புஷ் ஆகும். அப்போ இது ஈஸியாக டொனேட் பண்ணிடும். இப்போ ஆன்சர் B 2,4 டைமெத்தில் அனிலின் தான் நமக்கு இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இந்த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம இங்கே எழுதிடலாம். N டபுள் பாண்ட் O, ரைட்டா? ஸோ நைட்ரைட், அதாவது NO2 தான். அப்படின்னா இது O மூலமாக பைண்டாக இருக்குது நமக்கு. ஸோ இதை நான் ரிடக்ஷன் போடுறேன் டுவர்ட்ஸ் SnHCl. ஸோ TnHCl நான் ரிடக்ஷன் போடும்போது இந்த இடம் உடையும். ஸோ இந்த இடம் உடஞ்சு என்ன ஆகும்? நமக்கு இந்த பக்கம் H, இந்த பக்கம் என்ன ஆயிரும்? H2H அப்படின்னு வரும். ஸோ இதில் 4 ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆயிரும்? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு வரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3 CH2OH, ரைட்? ஸோ ப்ளஸ் சாரி, இது 6 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா? NH2 போடும்போது ஆமாம் 6 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? நமக்கு இந்த இடத்துல இந்த பக்கம் H4, இந்த பக்கம் என்ன ஆயிரும்? நமக்கு ஒரு H நமக்கு வரும். ஸோ TnHCl வந்து நமக்கு 6 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்போ நம்ம 6 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இது என்ன ஆயிரும்? NH4OH மாறிடும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் NH4OH. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், எத்தனால் அண்ட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் B இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், IUPAC நேம் ஃபார் த அமீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமீனுக்கு IUPAC முதல் செயின் செலக்ட் பண்ணிக்கலாம். கவனிங்க, இந்த செயின் பாருங்கள் 1 2 அண்ட் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3, அகெயின் இது 4. பட் இந்த செயின் பாருங்கள் 1 2 3 4 5 வருது இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 1 to 5 செயின்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ பென்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு பென்டேன் தான் இருக்குது, ரைட். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது எங்கிட்டிருந்து கொடுத்தாலும் நமக்கு என்ன வந்துடும்? இதுக்கு 3 வந்துருங்க. நீங்கள் இதுலேருந்து கொடுத்தாலும் 1 2, இந்த கார்பனுக்கு 3 தான். அங்கிட்டு இருந்து கொடுத்தாலும் என்ன தான் வரும்? 3 தான் வரும், ரைட். ஸோ அப்போ 3ல நமக்கு ஒரு மெத்தில் இருக்குது, அதே மாதிரி 3ல தான் நமக்கு அமீன் குரூப்பும் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள்,
NN டைமெத்தில். ஏன்னா நைட்ரஜனோட பார்த்தீங்கன்னா, இங்க 2 மெத்தில் குரூப் இருக்கு. இத நம்ம என்ன சொல்லுவோம்? NN டைமெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NN டைமெத்தில் அப்படின்றது தான் நமக்கு வரணும். அப்ப ஆன்ஸர் நமக்கு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. NN டைமெத்தில் 3 மெத்தில் பென்டேன் 3 அமீன் அப்படின்றது தான் நமக்கு ஆன்ஸர் வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ஆன்ஸர். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கணும் இல்லையா? ஸோ இதில் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 3 நம்ம போட்டாச்சு. ரைட். 3ல அமீன் இருக்குது, 3ல மெத்தில் இருக்குது. அப்போ 3 மெத்தில் பென்டேன் 3 அமீன் தான் வரணும். ரைட். இந்த என்னன்றது என்னன்னா, நைட்ரஜனில் இருக்கக்கூடிய அமீன்ஸை நம்ம டினோட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சைனைடில் சிஎன் இருக்குது. அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா CH3 MgBr ஆட் பண்ணுறாங்க. கிரிக்னாட் ரியேஜென்ட் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வழியாக த்ரூ ரியாக்ஷனே நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ த்ரூ ரியாக்ஷன் நம்ம போகும்போது நமக்கு என்ன இருந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் N வரும். அப்போ கார்பன் மேலே ப்ளஸ்ஸு, நைட்ரஜன் மேலே மைனஸ். ஸோ இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா CH3 MgBr ஆட் பண்ணுறேன். அப்போ CH3 மேலே மைனஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், நமக்கு இந்த இடத்துல அட்டாக் பண்ணும். ரைட். ஸோ இட் வில் ஃபார்ம் என்னது நமக்கு C டபுள் பாண்ட் N என்ன ஆயிரும், MgBr இருக்கும். ரைட். இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மேலே இப்போ CH3 ஆட் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணியிருக்காங்க. H3O ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். H3O ப்ளஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல க்ளீவ் ஆகும். ரைட். ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு H, இந்த பக்கம் ஒரு OH வரும். ரைட்டா? ஏன்னா இது மேலே ப்ரிடாமினன்ட்லி ப்ளஸ், இது மேலே என்னது மைனஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஸ்டெப்லேயே நான் போட்டேன். அதே மாதிரி நமக்கு இன்னொரு OH இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் H வரும். ஸோ அது என்ன ஆயிரும், நமக்கு NH2 MgBr நமக்கு வெளியே போயிடும். ப்ளஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரே கார்பனில் 2 OH தான் அன்ஸ்டேபிள். அது என்ன மாறிடும், நமக்கு கார்பனைலாம் மாறிடும். ப்ளஸ் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, பென்சீனில் இங்கே நமக்கு என்ன வரும், C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு வரும். ரைட்டா? ஏன்னா இந்த 2 OH அன்ஸ்டேபிள் ஆகி இதுலேருந்து வாட்டர் வெளியே போகும். அதாவது இந்த OHம் இந்த H வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கும், இந்த O மட்டும்தான் இருக்கும். ரைட். அப்போ என்ன ஆயிரும், வாட்டராக நமக்கு போயிடும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன்னா இந்த OCH3 இருக்கா, ஸோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ OCH3க்கு இங்கே எந்த ரோலும் கிடையாது, சப்ஸ்டியூண்ட் தான். ஸோ இங்கே தான் நமக்கு OCH3, அகெயின் இங்கேயும் OCH3 அண்ட் இங்கேயும் OCH3 தான். அதில் எந்த அஃபெக்ட்டும் கிடையாது. அப்போ என்ன நமக்கு ஆன்சர் இஸ் பி. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு இங்கே ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்மோனியம் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் இஸ் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி வித் P2O5 கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சோயிக் ஆசிட் ஆனது C6H5COOH. அது என்ன ஆயிடுச்சு, அம்மோனியம் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ COO மைனஸ் NH4 ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். இதை ஹீட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன ஆயிரும், மைனஸ் H2O வெளியே போயிட்டு நமக்கு அமைடு ஃபார்ம் ஆகும், பென்சமைடு ஃபார்ம் ஆகும். C6H5 C டபுள் பாண்ட் O NH2 ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இட் இஸ் ரெடியூஸ்டு ஃபார்ம் இட் இஸ் ரெடியூஸ்டு அண்ட் தென் ட்ரீட்டட் வித் NaNO2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன ரீசன் மென்ஷன் பண்ணல, அப்போ நான் ரிடக்ஷன் அப்படின்னு போடுறேன். C6H5 அடுத்து என்ன மாறுது, CH2NH2 அப்படின்னு வரும். ரைட்டா? ரிடக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டேன், இங்கே 2 ஹைட்ரஜன், அங்கே ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்குது நமக்கு. ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டு இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன். வாட்டராக நமக்கு இது வெளியே போயிடும். அகெயின் இட் இஸ் ரெடியூஸ்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து NaNO2 HCl ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னு என்னதுப்பா, நமக்கு HNO2 அப்படின்னு அர்த்தம். அப்போனா நமக்கு டையோசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ C6H5CH2 அடுத்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், N2Cl ஃபார்ம் ஆகும். N2 மேலே ப்ளஸ்ஸு. ரைட்டா? ஸோ த ஃபைனல் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்னப்பா ஃபைனல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட். ஸோ ட்ரீட்டட் வித் NaNO2 அண்ட் HCl அப்படின்னு கொடுத்துட்டாங்க. HNO2 ட்ரீட் பண்ணியாச்சு. பென்சின் டையோசோனியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பென்சின் டையோசோனியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், அதோட டிஃபால்ட்டாகவே வாட்டர் இருக்கும் இல்லையா உள்ள. ஸோ அந்த வாட்டர் நான் நமக்கு ஹைட்ராலைஸ் பண்ணும்போது இது அன்ஸ்டேபிள். ஸோ அதனால் என்ன நமக்கு இந்த சைடு OH, இந்த சைடு H நமக்கு போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இட் வில் ஃபார்ம் C6H5CH2OH ப்ளஸ் N2 கேஸ் வெளியே போகும் அண்ட் ப்ளஸ் HCl நமக்கு கிடைக்கும். ஸோ பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள், CHCl3KOH போடுறாங்க. இந்த ரியாக்ஷன் பேர் கார்பைலமைன் ரியாக்ஷன். அப்போ நமக்கு ஒய் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் ஒய்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கார்பைலமைன் ரியாக்ஷன் போட்டால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, இதில் இருக்க 2 Hம் இதில் இருக்க 2 Cலும் HClஆக வெளியே போயிட்டு இந்த கார்பன் டேரெக்டாக அட்டாச் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்,
கார்போலைமைன்னு சொல்லுவோம். அது என்ன ஆயிரும் நமக்கு N ட்ரிபிள் பாண்ட் C அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதுதான் Y. ரைட். இதில என்ன ஆட் பண்றாங்க அடுத்து? HCl ஆட் பண்றாங்க. ஸோ 300 கெல்வின். ரைட். ஹைட்ராலிசிஸ். அப்ப இத ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? பிளஸ் மெத்தனாயிக் ஆசிட்ன்னு போட்டாங்க. மெத்தனாயிக் ஆசிட்னா ஃபார்மால்டிகைட். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகும். இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது இந்த சைடு நமக்கு என்ன ஆயிரும்? NH2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். NH2 பிளஸ் இந்த பக்கம் நமக்கு என்ன ஆயிரும்? HC டபுள் பாண்ட் O H ஃபார்ம் ஆயிரும். ரைட்டா? ஸோ சாரி COOH ஃபார்ம் ஆயிரும். மெத்தனாயிக் ஆசிட் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிரும். ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அப்ப என்னது நமக்கு X அப்படின்றது இந்த Cl இருக்கு. அகைன் நாங்க Cl மென்ஷன் பண்ணல. Cl ஓட ரோல் இங்க எதுவும் கிடையாது. அப்ப இங்க என்ன இருக்கும்? நமக்கு Cl அப்படியே இருக்கும். அப்ப ClNH2 A அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Among the following, the reaction that proceed through an electrophilic substitution கேட்டிருக்காங்க. இத பார்த்த உடனே சொல்லிடலாம்ப்பா. இங்க எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா பென்சீன்ல என்ன ஆகணும்? நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போகணும். ஆப்ஷன் வந்து B ஃபிரல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஏன்னா இங்க நமக்கு Cl2 இருக்கு இல்லையா? இதுல எப்படி இருக்கும்? Cl பிளஸ் Cl மைனஸ்ன்னு பிரிப்போம். இந்த பிளஸ் என்ன ஆகும்? நமக்கு பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? இது போய் இந்த பிளஸ்ஸ போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்ப இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ மத்த எல்லாத்துலயும் நமக்கு என்ன ஆகும்னா இது ஃப்ரீ ரேடிக்கல். ஆப்ஷன் C இருக்கு இல்லையா? ஸோ இது என்னது? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன். ரைட்டா? அகைன் இங்க நமக்கு என்ன இருக்குன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். சரி, அப்ப ஏன்னா இந்த OH Cl மைனஸ் இங்க போகுது இல்லையா? OH மைனஸ் நமக்கு வெளியே வருது. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த N2Clயும் அகைன் என்னதான் நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இதுல மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரோஃபிலிக் போகும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு அமாங் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்கான். இப்போ என்ன ஆகும்னா நமக்கு இந்த ரியாக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ஈஸியா எழுதுறேன் பாருங்க. இத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுவும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாலிமைட் ப்ரிப்பரேஷன் தான் அது. C டபுள் பாண்ட் O நான் இங்க இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இத OHன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்க எழுதி பழகும்போது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது நல்லது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது. ரைட். அப்ப நமக்கு என்ன ஆகும்? இங்க இருந்து OH நமக்கு வெளியே போகும். அதாவது வாட்டர் அது OHம் H வெளியே போயிரும். அதே மாதிரி இங்க இருந்து OHH நமக்கு வெளியே போயிரும். ஸோ அப்ப இட் வில் ஃபார்ம் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸ்ட்ராங் ஹீட்டிங் குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இட் வில் ஃபார்ம் இந்த இடத்துல NHன்னு வரும். ஸோ தாலிமைட் ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் B தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ரைட். ஸோ சாப்டர் 13ம் நமக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சாப்டர் நம்ம MCQ உங்களுக்கு வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ.